மணிக்கு தொடங்கிய நம்மளோட பயணம் வந்து இப்போது நம்ம இந்த மிடில் ஸ்ட்ரெயிட் பகுதிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் ஜார்வாஸ் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை தாண்டி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் இருந்து நம்ம ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி வந்து ஜார்வாஸை பார்த்தோம். இப்போது நம்ம ஜார்வாஸை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆர்வத்திலே வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு குழுவாக வந்து அவங்க நின்றுருந்தாங்க. குழந்தைங்கள், பெண்கள் இருந்தாங்க, ஆண்கள் அவங்களாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. கையில் வில் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துருந்தோம். கருப்பு நிறத்தில் இருந்தாங்க ஜார்வாஸ் பார்க்குறப்ப. தலையில் துணி கட்டியிருந்தாங்க. ரெட் அண்ட் ஃப்ளார்ஸ், ரெட் கலரில் ஒரு துணி, அதில் மேலே சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் வச்சுருக்கக்கூடிய மாதிரியான உடைகளை வந்து அவங்க உடுத்திருந்தாங்க. அதையும் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பக்கத்தில் இங்கேருந்து ஒரு ஐலாண்டு போகிறோம். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அது ஜார்வாஸோட பகுதி. அதை நம்ம கடந்து வரும்போது அவங்களை எப்பயாவது தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஜார்வாஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸே வந்து இங்கே ஒரு ஃபெரியில் ஏற்றியாச்சு. இங்கேருந்து ஒரு சின்ன ஐலாண்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றின வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம்.